வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக குலோப்ஜான் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குலோப்ஜான் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கக்கூடிய இன்ஸ்டன்ட் மிக்ஸை வச்சு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குலோப்ஜான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா குண்டு குண்டாக ஜூஸியாக சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கும் ஜூஸியான நல்ல சூப்பரான ஒரு குலோப்ஜான் ரெசிபி கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க குலோப்ஜான் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் கடையில் வாங்கின குலோப்ஜான் மிக்ஸ் வச்சு தான் குலோப்ஜான் செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் 2 பாக்கெட் அளவுக்கு எடுத்துக்கிறேன். 2 பாக்கெட்லேயே தான் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் ஒரு பாக்கெட் செய்கிறீங்கன்னா அதுக்கான அளவுகளை குறைச்சிக்குங்க பாதியாக. இப்போ 2 பாக்கெட்டை பிரித்து கொட்டிக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தடவை இது போல் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதே போல் மாவு பிசைகிறது பார்த்திங்கன்னா விரலால் தான் பிசையணும். கையை நல்லா அழுத்தம் கொடுத்துலாம் இது பிசையக்கூடாது. அந்த நம்ம 5 விரலால் அப்படியே லைட்டாக கலந்து விட்டோம் அப்படின்னாக்கா மாவு நல்லா ஒன்று கலந்து வரும். தண்ணியும் பார்த்திங்கன்னா தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரேடியாக தண்ணியை விட்டுறாதீங்க. தண்ணி இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா இது போல் கலந்து வருது. இன்னும் லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கும் போது தான் நமக்கு ரொம்ப தண்ணியாகவும் மாவு நல்லா இந்த பக்குவத்துக்கு வரும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா தெரியும் பிசுபிசுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆகிடும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்துக்கிறேன். நம்ம நெய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துடும். நல்லா இது போல் கலந்து இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மாவு நல்லா சூப்பராக கலந்து வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ மாவு பிரித்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி லேயராக இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க. அழுத்தம் கொடுத்துடாதீங்க சப்பாத்தி மாவு போல். அப்புறம் குலோப்ஜான் நமக்கு கல் மாதிரி மாறிடும். இது ஒரு ஓரமாக ஊறிட்டு இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம ஜீரா பாகு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். நான் அன்றைக்கி 2 பாக்கெட் எடுத்துருக்கிறதுனால 1 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் 1 பாக்கெட் எடுக்கிறீங்கன்னா அரை கிலோ சீனி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே போல் 1 கிலோ சீனிக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நாம் எடுத்துருக்க குலோப்ஜான் மிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜீரா பாகு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது கரைஞ்சி வரதுக்கு. அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்து கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா டக்குன்னு பிசுபிசுப்பு தன்மை வரும். அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை கம்பி பதத்துக்கு மாற விடக்கூடாது. அந்த தொட்டு பார்த்திங்கன்னா கை 2 நல்லா பிசுபிசுப்பாக இருக்கணும். அந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் நம்ம குலோப்ஜான் சேர்க்கும் போது நல்லா ஜூஸியாக ஊறி வரும். இதே கம்பி பதம் போயிட்டுனா நமக்கு ஊறியும் வராது. அதே சமயம் குலோப்ஜான் கொஞ்சம் ஹார்டாகிடும். அதனால் அந்த செக் பண்ணிக்கங்க அந்த டைமில். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 பிஞ்சு அளவுக்கு குங்குமப்பூ சேர்க்குறேன். இது சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. தேவைன்னா சேர்த்துக்குங்க இருந்தால் மட்டும். அதே போல் பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்து செய்யலாம். அதுவும் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 1 பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்குவோம். ஜீரா பாகு பார்த்திங்கன்னா நம்ம குலோப்ஜான் சேர்க்கும் போது நல்லா வெதுவெதுப்பான சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதனால தான் ஜீரா பாகு ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவும் பாருங்கள் நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த மாவை பிசையலாம் கூடாது. கையில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு உருண்டைகளை பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டுங்க. ஒரு 2 செகண்ட் அழுத்தி உருட்டிட்டு அதுக்கப்புறம் மேலாப்பில் உருட்டினீங்க அப்படின்னாக்கா வெடிப்பு இல்லாமல் நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் உருட்ட வரும். இப்போ பாருங்கள் வெடிப்பு இல்லாமல் நல்லா எல்லா பக்கமும் நல்லா உருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு உருட்டும் போது மட்டும் லைட்டாக அழுத்தம் கொடுங்க. அதுக்கப்புறம் லேசாக உருட்டினாலே போதும். நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி வந்துடும். இப்போ எல்லா உருண்டைகளும் இதே போல் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா உருண்டைகளும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் சின்னதாகவே உருட்டிக்குங்க. நம்ம எண்ணெயில் போட்டோன்னா கொஞ்சம் பெருசாக அது ஆகி வரும். அப்புறம் ஊறுறப்ப இன்னும் கொஞ்சமே பெருசாக வரும். அதனால் அளவு பார்த்து உருட்டிக்குங்க. இப்போ எண்ணெய் காய வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மிதமான சூடு, ரொம்ப லைட்டான சூடாக இருக்கணும். வெதுவெதுப்பான சூடாக இருக்கணும். இப்போ போட்ட உடனே பாருங்கள் லைட்டான பபிள்ஸ் வருது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு தான் நீங்கள் எண்ணெய் காய வச்சுக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயம் சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது. ஒரு வெதுவெதுப்பான சூட்டில் சூடி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குலோப்ஜான் உருண்டைகளை அதில் சேர்த்துக்குங்க.
சேர்த்ததுக்கு அப்புறம் கரண்டி எதுவும் வச்சு கலக்கக்கூடாது. குலோப்ஜான் பார்த்திங்கன்னா வெந்து தன்னாலே மேலே எழும்பி வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். நல்லா எல்லா உருண்டைகளும் மேலே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கரண்டி வச்சு இது போல் லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கரண்டியால் இது போல் கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா ஒத்தாப்பில் செவந்து வரும். கைவிடாமல் நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. லைட்டாக அந்த எண்ணெயை மட்டும் கலந்து கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா ஒத்தாப்பில் செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குலோப்ஜான் வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வரும். இதுக்கு மேலே இதை செவர விடக்கூடாது. அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வேக வைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா குலோப்ஜான் நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து மேலேயும் நல்லா ஒத்தாப்பில் செவந்து வரும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். எண்ணெயை வடிகட்டிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஜாமுனில் இதை சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அந்த வெதுவெதுப்பான சூட்டில் தான் ஊறி வரணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா டக்குன்னு ஊறி குலோப்ஜான் வந்து உங்களுக்கு உடையும். அதனால் கொஞ்சம் பாகு சூடு இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்போ அடுத்த பேட்ச் மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் இதே போல் பொரித்து எடுத்துக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் அடுப்பு தீயை அதிகமாக வைக்க வேணாம். இப்போ பாருங்கள் எல்லா குலோப்ஜான் உருண்டைகளையும் பொரித்து சேர்த்துட்டேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த குலோப்ஜான் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துக்குங்க. இடையில அப்பப்போ மட்டும் கலந்து கொடுத்துக்குங்க. இது நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போ ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள் நான் ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நல்லா ஊறி எந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றின ஜீரா பாகும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன அளவுகள் சரியான அளவுகளாக இருக்கும். அதே அளவுகளோடு செய்யுங்க. நல்லா ஊறி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த குலோப்ஜான் ரெசிபியை நான் இன்றைக்கி சொன்னது போல் சொன்ன அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தீபாவளி பலகார ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் நம்ம சேனல்லையும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.